நீ என்ன பண்ற? நீ ஏன் இப்படி பண்றீங்க? ஐரிஸ், you know you make me wanna kick my heels up and throw my head back and don't get to see you. எல்லாரும் டான்ஸ் ஃப்ளோர் விட்டு வெளிய போங்க. இந்த கிளாஸ் ஃப்ளோர் உடைய போகுது. எல்லாரும் கீழே இறங்குங்க. வெயிட் நோ. சீக்கிரம் டான்ஸ் ஃப்ளோர் விட்டு போங்க. ஐரிஸ், சீக்கிரம் போங்க. அன்னைக்கு நான் பல உயிர்களை காப்பாத்தினேன். காப்பாற்றப்படக்கூடாத உயிர்களை காப்பாத்திட்டேன். அதுக்கப்புறம் புதுப்பிக்கணும்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை கொஞ்ச நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சாங்க. ஆனா திரும்ப திறக்கவே இல்லை. கடைசியில மொத்தமா அடிச்சிட்டாங்க. அப்போ நீங்க எல்லாரும் காப்பாத்திட்டீங்கல்ல? எஸ். சாவோட வம்பிழுத்தா அது சும்மாவா இருக்கும்? காலப்போக்கில் அது திரும்ப வந்து என் பாலையும் சேர்த்து அன்னைக்கு அங்க இருந்த எல்லாரையுமே கொன்னுடுச்சு. ஐம் சாரி. மரணம் திரும்ப வந்துச்சு நான் சொன்னீங்க. அவன் ஒரு அடங்காத காட்டு மிராண்டி. அவன் வேலை முடிகிற வரைக்கும் அடங்க மாட்டான். ஆனா நான் அவன் வருகைய எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கத்துக்கிட்டேன். அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷமா அவன் என்ன நெருங்காம பாத்துக்கிட்டேன். ஆனா இப்ப தோத்துட்டேன். கேன்சர் வந்துருச்சு. உன்னால இது நம்ப முடியுதா? சாரி. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் டயக்னோஸ் பண்ணேன். அப்போதான் எனக்கு அந்த கனவு வர ஆரம்பிச்சது. பாத்தியா, அது ஒரு அறிகுறி. ஓகே, பட் எனக்கு ஏன் நீங்க பார்த்தது கனவுல வரணும்? மேபி கேன்சர் என்னுடைய முன்னறிவிப்பு அவனுக்கு கொடுத்துருக்கலாம். இல்ல ஒருவேளை இது விதி விளையாடுற விளையாட்டா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரபஞ்சம் உன்கிட்ட பேசும்போது நீ கவனமா கேட்கணும். பெரிய புடுங்கி இவரு. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மரணத்தோட. என் கவனம் குறைஞ்சிடுச்சுன்னு தப்பு கணக்கு போட்டான். இந்த புக்ல இருக்க எல்லாத்தையும் நான் உனக்கு கத்துக் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கத்துக்க உனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நீ இங்கேயே இருக்கணும். இங்கேயா? ஆமா, வெளி உலகம் ஆபத்தானது. நான் வெளியே காலெடுத்து வச்சு 20 வருஷம் ஆகுது. இங்க நாம பாதுகாப்பா இருப்போம். பார்த்தல்ல? இது நான் வாழ்க்கை முழுக்க செஞ்ச ஆராய்ச்சி. லுக், ஐம் சாரி. என்னால இங்க இருக்க முடியாது. நான் இப்போ என் ஸ்கூலுக்கு போயாகணும். பட் நான் திரும்ப வந்து உங்களை பாக்குறேன். நோ, எனக்கு கேன்சர் இருக்கு. நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். நீ இங்க இருந்து போகாத. உனக்கு புரியலையா? சாவு நம்ம குடும்பத்தை வேட்டையாட போகுது. நீ என்ன நம்பல? நோ, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது ஜஸ்ட் ஒரு சாதாரண கனவா இருக்கும். நோ, வெயிட். அட்லீஸ்ட் இந்த புக்கை அதை எடுத்துட்டு போ. ஸ்டெஃபனி, ஸ்டெஃபனி. என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்க வந்திருக்கவே கூடாது. இந்த புக் ஒரு லைஃப் லைன். நம்ம குடும்பத்தை சாவுல இருந்து எப்படி எல்லாம் காப்பாத்தலாம் விவரமா இருக்கு. நீ இன்னும் என்ன நம்பல? பின்னாடி போ. ஏன்? ஆத்தாதான் நீ நம்புவ.